ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் கிரிக்கெட். இன்றைக்கி டே 5 செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளி சுனாமி வெர்சஸ் புலவரி. மின்னாம்பள்ளி வாண்ட் டாஸ், சூஸ் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். புலவரிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் பூபாலன், நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் சண்முகம் சேம் பேராக வந்திருக்காங்க. ஓப்பனிங் பவர் பிளே ஓவர் போடுறதுக்காக ராகுல் டாலஸ்ட் பவுலர். 5 ஓவர் கொண்ட மேட்ச். ஃபஸ்ட்டு 1 ஓவர் பவர் பிளே. நல்ல பாலுங்க, சேம் ஃபேஸு. லெக் பையில் ஒரு சிங்கிள், ஃபஸ்ட் பால் சிங்கிளோட எடுத்திருக்காங்க லெக் பையில். ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேன் சண்முகம், ஒரு ஹிட் ஆடக்கூடிய பிளேயரு. போன மேட்ச் நான் ஸ்ட்ரைக்கில் ரன் அவுட் ஆகி போயிட்டாருங்க. இந்த மேட்ச்சு தொடர் வரான்னு பார்ப்போம் பேட்டிங்கு. விக்கெட்டுங்க, அச்சோ ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகி போகிறாருங்க. நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அவங்க கரெக்டாக விளாட மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ செமையாக போட்டிருக்காருங்க. ராகுல் ஒரு பக்கம் குத்தி சருக்கு புருக்குன்னு போட்டிருக்காரு பால. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. சரியாக பேட்டில் பட்டலை, அண்டர் த ஃபீல்டர். கேட்சு விட்டுருக்காருங்க பிரவீன். கையிலே விழுந்த கேட்சை விட்டுருக்காரு, லட்டு கேட்சை. ஒரு லைஃப் கிடச்சிருக்குங்க மணிக்கு. செம்ம பாலுங்க, குத்தின இடத்துல பம்பாய் மேலே வருதுங்க பால். சரியான பால், டாட் பால். நல்லா ஷாட்டுங்க, இன்ஃபீல்டர் கிளியர் பண்ணி போயிட்டுருக்கு பால். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரி ஃபஸ்ட் பவுண்ட்ரிங்க பூவாலோட பேட்டில் இருந்து. நல்ல ஷாட், நல்ல ஷாட்டுங்க. நல்லா பேக்கப், ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 7. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக இளையராஜா பவுலிங்கில். நல்ல ஷாட்டுங்க, ஃபைன் லெக்கில் தூக்கி விட்டுருக்காரு பாலை. ஒரு பவுண்ட்ரி, ரெண்டாவது பவுண்ட்ரிங்க பூபாலோட பேட்டில் வந்து. நல்லா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு பூபாலன். மீண்டும் ஃபைனல் அடிக்கிறதுக்கான முயற்சி, டாட் பால். சூப்பராக போட்டுருக்காருங்க. இந்த டைம் ஆஃபில் இழுத்து போட்டார், டாட் பால். லெஃப்ட்டில் திரும்பி ஆடக்கூடிய பால் பேட்ஸ்மேன் தான் பூபாலன். கண்டிப்பாக இந்த பால் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். நல்ல ஸ்டாப்புங்க, பவுலரே காலை தடுத்துருக்காரு, இருந்தாலும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள், ஒயிட் பால், அகல பந்து. சரியான ஷாட்டுங்க, மிட் விக்கெட்டில் தூரமாக அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 90 மீட்டர் இருக்குங்க லெக் ஸ்டம்பில். செம்ம ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு 6 மணியோட பேட்லேருந்து வந்திருக்கு. நல்ல ஷாட்டு, செம்ம லாங் போயிருக்குங்க பால். பட்டா ஷாட், நல்ல ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் ஆடிருக்காரு. ஒரு சின்ன ஃபீல்டு மிஸ்ஸு. கார் மேலே அடிச்சிடாதீங்க பாலை, கார் சண்டைக்கு வந்துடுவார். 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால். ஒயிட் பால், அகல பந்து. 10 ரன்ஸ் ப்ளஸ் வந்துருச்சு இந்த ஓவரில். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். ஃபுல் டாஸ் பாலுங்க, மீண்டும் லெக் சைடில் திருப்பி போட்டிருக்காரு சும்மா. இதுவும் ஒரு 6. எப்போ 2வது 6ங்க இந்த ஓவரில் மணியோட பேட்டில் இருந்து. செம்மையாக அடிச்சிருக்காரு. 6 runs to end the over. நோ லுக் ஷாட் மாதிரி சும்மா திருப்பி போட்டிருக்காருங்க பாலை. அழகாக தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருச்சு பால். 2 ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 28. செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிருக்குங்க இந்த ஓவர். 21 ரன் போட்டிருக்காரு இளையராஜா. 3rd ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் மீண்டும் ராகுல். இவருக்கு 2வது ஓவர். டாட் பால், சூப்பராக போட்டிருக்காருங்க. குத்தி அழகாக லென்த்திலே குத்தி ஏற்றுறாருங்க பாலை. சூப்பராக போட்டிருக்காரு ராகுல். சரியாக படலை, ஹைட்டாக போயிருக்கு பால். கேட்ச், விக்கெட். நல்ல ஒரு பிரேக் த்ரூ. பூபாலன் அவுட்டாக வெளியே போய்ட்டுருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பூபதி. நல்ல ஷாட்டுங்க, மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு போயிருக்குங்க பால். 2 ரன் ஓடுறதுக்கான முயற்சி. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்ஸுங்க ஃபஸ்ட்டு பால் பூபதி பேட்டில் இருந்து. நல்ல ஷாட். டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு பிடிச்சிருந்தா அவுட்டு தாங்க. குத்தி கொஞ்சம் ஹைட்டு ஏறிச்சு பால்.
மரம், டிரான்ஸ்ஃபார்மர், இபி லைனு எல்லாம் ஒரே கணக்கு தான் சார். நல்ல ஒரு முயற்சிங்க. பட்டிருந்தால் கண்டிப்பாக 4-6 ஏதோ ஒன்று போயிடுக்கும். டாட் பால். பவுலரோட ஹைட்டு தாங்க அவருக்கு அட்வான்டேஜ். குத்தின இடத்துல வந்து பால் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வருது. பால் டாட் பால். திருப்பி போட்டிருக்காருங்க. ஸ்கூப் ஆடுற ஷாட்டை இங்கே போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப்பு. எகிரி தடுத்துருக்காருங்க பிரவீனை. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சும்மா திருப்பினது கிளியர் பேட் போட்டிருந்தா கண்டிப்பாக வெளியே போயிருக்கும் போல். நல்ல ஷாட். இதுவும் ஸ்கூப்புக்கான முயற்சியுமே அந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்காரு. ஒரு 2 ஓடி எடுப்பாரா? பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க பிரவீன். விட்டுட்டு திரும்ப போயிருக்காரு. மீண்டும் ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 runs to end the over. 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 34. இந்த ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு மட்டுமே பிடிச்சி சூப்பராக போட்டிருக்காருங்க ராகுல். 4th ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்ணில் இளவரசன். சரியான ஷாட்டுங்க. நேருக்கு நேராக அடிச்சிருக்காருங்க. மணியோட பேட்லேருந்து வர 3வது 6. ரோபோட் ஷாட் மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு ஷாட்டும் சும்மா ஃப்ளிக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே செம்ம ஷாட்டுங்க. சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒயிட் பால். அகல பந்து. மீண்டும் அதே திசையில் கீழே அடிச்சிருக்காரு. இந்த முறை நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்கூப் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸ்கூப் ஆடுற மாதிரி தாங்க அடிச்சிருக்காரு. 6. ஐயோ என்ன ஷாட்டுங்க இது! எப்பா கிளியர் பண்ணவே இல்லை ஷாட்டை. ஸ்கூப் ஆட பார்த்தாரு, அப்படியே லெக்கில் தள்ளி விட்டாரு. 6 போயிருச்சிங்க பால். பாப்பா என்ன ஷாட்டுங்க! செம்ம ஷாட்டு. பூபதி பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட்டு 6. இந்த ஓவரில் இது வரைக்கும் 3 பாலுக்கு 14 ரன் வந்துருச்சுங்க. 4th ஒன். மீண்டும் அதே மாதிரி ஸ்கூப் ஆடுற மாதிரியே தாங்க ஃபஸ்ட்டு போகிறாரு ஃபாலோக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். செம்ம பாலுங்க. டாட் பால். லாஸ்ட் 1 more. சரியா பட்டல மிடில் பேட்டில் தரையை ஒட்டி போய்ட்டுருங்க பால். விக்கெட். பூபதி அவுட் ஆகி போய்ட்டுருக்காருங்க வெளியே. விக்கெட் டு எண்ட் தி ஓவர். ஒரு ரன் ஓடி இருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி அவுட் ஆகி போய்ட்டுருக்காருங்க பூபதி. 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 49. செம்ம எக்ஸ்பென்சிவ். எந்த ஓவரும் 16 ரன் போயிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்ணில் பிரவீன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ். சரிங்க, டீம் ஸ்கோர் 50. 4 ஓவர் முடிவில். வெங்கடேஷும் ஒரு ஹிட் ஆடக்கூடிய பிளேயர் தான். சரியாக பேட்டில் பட்டலை கட்டாசிருக்காரு வேகமாக. ஒரு இன்சைட் எஜ் முறையில் ஒரு சிங்கிள். ஃபஸ்ட் பால். சரியாக பட்டலை ஹைட்டாக போயிருக்கு பால். செல்ஃப் அவுட்டுங்க. திரும்பவும் வெங்கடேஷ் அவுட்டாகி வெளியே போய்ட்டுருக்காரு. மோஸ்ட்டாக மணி ஸ்ட்ரைக் வைக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே 3 6 அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக. மரத்தில் அடித்து திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சிங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. சரியாக படலை. அவரால் முடியலைங்க. மணியால் 1 ரன் ஓடிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். சரியாக படலை. அழகாக பிடிச்சிட்டாருங்க கப்புன்னு. டாலாகிறாரு ஃபீல்டரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். சார் இன்னிங்ஸ். ஃபுல் டாஸ் பாலுங்க. நோ பால் கொடுத்துருக்காருங்க. லெக்கம்பே நோ பால் கொடுத்துருக்காரு. பீமர் நோ பால். கன்சல்ட் பண்ண போகிறாங்க. சாரி, நோ பால் இல்லையா.
ஒரு சிங்கிள் மட்டும் தான் கடைசி பால். 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 57, 58 டார்கெட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சுனாமிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் இளவரசன், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் பிரவீன், சேம் பார்ட்னர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக மோகன். 58 ரன் டார்கெட் 30 பாலுக்கு. செம்ம பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம பாலுங்க. இந்த முறை லோ கெப்டாக இருக்குது பால். டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க மோகன். சூப்பராக போட்டிருக்காரு. சரியான ஸ்டாப்புங்க. சூப்பர் ஸ்டாப். 4 ரன்னு சேவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். 3 ரன்னு சேவ் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்காக. சரியான ஃபீல்டிங். தேர்ட் மேன்லேருந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு பாலை. ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பிரவீன். இவர் ஹிட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். மின்னம்பள்ளி சைடும் பேட்டிங் ஆடுறலாம் பஞ்சமே இல்லைங்க. எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல ஷாட்டுங்க. செம்ம ஸ்டாப்புங்க. ஃபீல்ட் ரேட் இந்த சரியான ஸ்டாப்பு. 2 ரன்னு சேவ் பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 ரன்னு சேவ் பண்ணியிருக்காங்க கடந்த 2 பாலுக்கு மட்டுமே. செம்ம ஸ்டாப். 2 ரன்னு இந்த பால் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. இன்ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. 4 போகாதுன்னு நினைக்கிறேன். 2 பவுன்ஸில் பிடிச்சிருக்காங்க. நல்ல த்ரோ. மீண்டும் ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பிரவீனோட பேட்லேருந்து 4 ரன் வந்திருக்கு 2 பாலுக்கு. நல்ல ஷாட். ஆனால் இது பத்தாதுங்க. கண்டிப்பாக ஓவருக்கு மினிமம் ஒரு பவுண்டரியாவது வந்தாகணும். சரியாக பேட்டில் படலை. ஹைட்டாக போயிருக்கு பால். அண்டர் த ஃபீல்டர். கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. செம்ம கேட்ச். ஒரு பிரேக் த்ரூ. நல்லா ஆடிட்டு இருந்த பிரவீன் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காருங்க. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ மோகன் கொடுத்துருக்காரு. டாட் பால். சாரி, விக்கெட் டு எண்ட் தி ஓவர். ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 5. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் பூபாலன், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இளையராஜா நியூ பேட்ஸ்மேன். பேலன்ஸ் இருக்கிற 4 ஓவருக்கு 53 ரன்னு தேவை. 13 ரன் ரேட்டில் இருக்குது ரெக்கார்டு. செம்ம பாலுங்க. ஸ்லோ லெக்கேட்டர் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பூபாலன். செம்ம பாலுங்க. செம்ம பாலுங்க. மீண்டும் அதே பந்து யார்கர் பால். டாட் பால். செம்மையாக போட்டிருக்காருங்க பாலை. இந்த முறையும் யார்கர் பால் தான் போட்டிருக்காரு. சரியாக பேட்டில் பட்டலை. பாட்டம் எஜ் பாட்டு ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இளையராஜா. இவரும் ஹிட் ஆடக்கூடிய பிளேயர் தாங்க. செமையாக அடிப்பார் பேட்டிங்கில். ஒயிட் பால். அகல பந்து. கொஞ்சம் உள்ளே வந்திருந்தாலும் கண்டிப்பாக பவுண்டரியாக மாறி இருக்கும். சரியாக படலை. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால். சரியாக பேட்டில் படனாலும் 2ஆக மாறி இருக்குது இந்த பால். லாஸ்ட் 2 more. அம்மா பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃப்ளை பண்ணி போட்டிருக்காருங்க. யார்கர் லென்த்லேயும் போட்டிருக்காரு. ஸ்லோயர் லெக்கட்டர். செம்ம பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். 5 பாலுக்கு இது வரைக்கும் 3 ரன் மட்டுமே போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். ஃபுல் டாஸ் பாலுங்க. பவுண்ட்ரி போயிருக்கு. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸு. கன்சல்ட் பண்ண வந்திருக்காங்க 2 அம்பையர்ஸும். நோ பால். பீபா நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட். 5 பால் சூப்பராக போட்டு கடைசி பால் நோ பாலாக போட்டிருக்காரு பூபாலன். 5 ரன்னுங்க ஃப்ரீயாக அடைச்சிருக்கு பேட்டிங் டீமுக்கு. இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட். நல்ல ஷாட்டுங்க. 6. கடைசி ஒரு பாலுக்கு மட்டும் 11 ரன் கொடுத்துருக்காரு. டர்ன் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவர். 6 runs to end the over. 5 பாலை சூப்பராக முடிச்சு கொடுத்துரு. கடைசி ஒரு பாலுக்கு நோ பால் +4 ப்ளஸ் ஒரு 6 11 ரன் கொடுத்துருக்காருங்க. மொத்தம் ஃபஸ்ட் ஓவரில் 5, இந்த ஓவரில் 14 19 ரன்னுங்க. 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர்.
சரி 20 ரன் 2 ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 20. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக மீண்டும் மோகன்ராஜ். ஃபஸ்ட் ஓவர் 5 ரன்னுக்கு மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருந்தாரு. நல்ல ஷாட்டுங்க, மிடில் பேட்டில் பட்டிருக்கு. குத்த விட்டால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். தடுத்துருக்காருங்க, சரியான ஸ்டாப்பு. 2 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்காக. 2 ரன்னோட போயிடுச்சு இந்த பால். 2 ரன்ஸ். நல்ல ஷாட்டுங்க கேப்பில். ஒரு சிங்கிள். சரியா பேட்டில் படலை, மிட் விக்கெட் நோக்கி போயிட்டுருக்கு பால். கீழாலேயே டேரக்ட் த்ரோங்க, சூப்பராக அடிச்சிருக்காரு த்ரோ பவுலர் கைக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். செம்ம பாலுங்க, விக்கெட். லெக்கம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க, சரியான விக்கெட். கன்சல்ட் பண்ண போகிறாங்க 2 அம்பையர்ஸும் திரும்பவும். பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ணுறாரு. பேட்டில் பட்டு தரையில் பட்டு கீப்பர் கைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. கன்சல்ட் பண்ணிருக்காங்க 2 அம்பையர்ஸும். டெசிஷன் பெண்டிங். விக்கெட். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன். லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். இன்சைட் எஜ் ஆகிருக்குங்க பால். பவுண்ட்ரி போயிருச்சு. இன்சைட் எஜ் முறையில் லக்கி பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு பாலே பிரபாகரன் பேட்டில் இருந்து. சரியாக பேட்டில் படலைனாலும் கண்டிப்பாக 4 ரன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். சரியாக பேட்டில் படலைங்க, ஹைட்டாக போயிருக்கு. நல்லா ஸ்டாப். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 runs to end the over. 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 30. பேலன்ஸ் இருக்கிற 2 ஓவருக்கு 28 ரன் தேவை. 4th ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் சண்முகம், லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்ட்ரைக்கில் இளையராஜா. 12 பாலுக்கு 28 ரன் தேவை. நோ பால் போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலு பீமா நோ பால் போட்டிருக்காருங்க. ஐயோ, ப்ரெஷரில் இருக்கார் போல் சண்முகம். ப்ரெஷர் அந்த பவுலர். இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட்டு. நல்ல ஷாட்டுங்க, மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் ஃப்ரீ ஹிட்டில். சரியா பேட்டில் பட்டலை. 6 போயிருக்குங்க. ஐயோ, என்ன ஷாட்டுங்க, சும்மா ஸ்லோயர் பால் அப்படி தட்டி விட்டாரு, அது 6 போய் விழுந்துருச்சுங்க அந்த பால். அப்பா, அவர் பேட்லேருந்து வர 2வது பவுண்ட்ரி 6 மூலமாக வந்திருக்கு. நல்ல ஷாட் பிரபாகரன். 2 பாலில் 8 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 10 பாலுக்கு 20 ரன் மட்டுமே தேவை. ஃபுல் டாஸ் பாலுங்க, நல்ல ஒரு ஸ்டாப்பு. கேட்சை விட்டுருக்காருன்னு சொல்லலாம். கேட்சை விட்டதை விட 3 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. ஒரு 2 அடி மேலே போயிருந்தாலும் கண்டிப்பாக பவுண்ட்ரியாக மாறி இருக்கும். பவுலர் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்காருன்னு பார்த்தாவே தெரியுது. ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. ஃபுல் டாஸு ஓவர் பிட்ச்னு 3 பாலுக்கு 11 ரன் கொடுத்துருக்காரு. சரியான ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரு அந்த மூலையில் 6. செம்ம ஷாட்டுங்க. 2வது 6 இந்த ஓவரில். இளையராஜா பேட்லேருந்து 2வது 6. பேலன்ஸ் இருக்கிற 8 பாலுக்கு 13 ரன் மட்டுமே தேவை. செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்குங்க இந்த ஓவர். சண்முகம் ஓவர். இன்னும் 2 பால் இருக்குது. 4 பாலுக்கு 15 ரன் கொடுத்துருக்காரு சண்முகம். இளையராஜா தான் ஓவரில் போன ரன்னெல்லாம் அடித்து கொடுத்துட்ருக்காரு. இந்த முறை கீழே போயிருங்க அந்த திசையிலே. ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க. இதுவும் பவுண்ட்ரி போயிருங்க பால். ஐயோ, 19 ரன் வந்திருக்கு 5 பாலுக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய்ட்டுருங்க இந்த ஓவர். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர்.
மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. இதுவும் ஒரு 6. 25 ரன் போயிருங்க இந்த ஓவரில் மட்டும். மேட்ச் அப்படியே மாறி போயிடுச்சு. சரியான பேட்டிங்க, 2 பேரும் சேர்ந்து சூப்பராக அடிச்சிட்டு இருக்காங்க. 6 runs to end the over. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக சந்திரன் பேலன்ஸ் இருக்கிற 6 பாலுக்கு வெறும் 3 ரன்னு தாங்க அடிக்கணும். மேட்ச் அப்படியே தலையில் தான் மாறி போச்சு 5வது ஓவரில். ஒயிட் பால், அகல பந்து. அம்பையர்ஸ் கால் வைட் பால், அகல பந்து. நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி டு வின் த மேட்ச். செம்மையாக ஆடிருக்காங்க 2 பேரும். மின்னாம்பள்ளி சுனாமி வான் த மேட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஊர் கிரிக்கெட்.